ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாங்க இது அடிக்கடி சாப்பிட்டுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோகனட் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான டேஸ்டியான தேங்காய் பால் வெந்தய கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரிசி 2 கப் எடுத்துருக்கிறேன். பூண்டு 20 பல் எடுத்துருக்கிறேன். 1.5 டீஸ்பூன் வெந்தயம், 1.5 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் தேங்காய் உடைச்சு துருவி வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு. இவ்வளோதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை மிக்சியில் 1-2 அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரிசியை 1-2 அடிச்சுக்கோங்க. ஸோ கஞ்சி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த உடைச்ச அரிசியை குக்கரில் போடுறேன். தண்ணி 1:3 விகிதத்தில் ஊற்றிக்கோங்க. 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ 6 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ 1:3 மினிமம் தண்ணி 1:3 இருக்கணும். ஏன்னா கஞ்சி பண்ணுறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற போகிறேன். கொஞ்சம் நல்லா குழைவாக வரும், கொஞ்சம் நீர்த்தியாக வரும் அப்படிங்கிறதுக்காக. தேவையான அளவு உப்பு நான் 2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். 1.5 டீஸ்பூன் நம்ம எடுத்து வச்ச வெந்தயம், 1.5 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 20 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தோம். அந்த பூண்டு போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காயை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அடிக்க போகிறேன். தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம வடிகட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரெயினராக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பால், இது ஃபஸ்ட்டு பால் சொல்லுவோம். இதை எடுத்துட்டு இந்த பேலன்ஸ் தேங்காய் சக்கையை கீழே போடாதீங்க. ஜஸ்ட் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் இன்னொரு ரவுண்ட் பால் எடுப்போம். அது செகண்ட் பால் எடுப்போம். இப்போ விசில் அடங்கி நம்ம குக்கர் திறந்தாச்சு. கஞ்சி நல்லா குழஞ்சி வந்திருக்குது. அதாவது அரிசி நல்லா குழைவாக வந்திருக்குது. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம், ஆட் பண்ணுறேன். ஸோ கஞ்சி நல்லா தேங்காய் பால் விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது லாஸ்ட் பிட் ஆஃப் தேங்காய் பால், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணி நல்லா இழுக்கும், கெட்டி ஆகிடும். ஸோ கஞ்சி நல்லா உங்களுக்கு நீர்த்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறணும். எனக்கு இதுவுமே இன்னும் கெட்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த செகண்ட் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் தண்ணி விட்டு லாஸ்ட்டாக அந்த தேங்காயை பிழிஞ்சு வச்சுருந்தேன். ஃபஸ்ட் ரவுண்ட் பிழிஞ்சதுக்கப்புறமா அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் வைக்கும்போது ஆட் பண்ண உப்பு தான். ஸோ உப்பு பத்தலை, இன்னும் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் கஞ்சி ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் வெரி ஹெல்தி டிஷ். காலை உணவாக நாங்கள் எடுத்துக்குவோம். இதை தேங்காய் பாலும் வெந்தயமும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் உடம்புக்கு. ப்ளஸ் தேங்காய் பால் வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும். அடிக்கடி நம்ம உணவில் தேங்காய் சேர்த்துக்கிறணும். தேங்காய் பால் கஞ்சி வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் 2 வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சுருவோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட சின்ன குழந்தையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். வயிற்றுக்கு ரொம்ப சாஃப்டான உணவு அண்ட் ஒரு மாதிரி இதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறும் கஞ்சி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சிக்காக இருக்கும்போது கஞ்சி கொடுக்க ட்ரை பண்ணோம்னா வெறும் கஞ்சி சாப்பிட ஒரு மாதிரியாக இருக்கும்.
இந்த மாதிரி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் ஹெல்த்தியும் கூட. தேங்காய் பால் சேர்த்திருக்கிறோம். சிக்காக இருக்கும்போது கொடுத்தா திகட்டலாக இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா பூண்டு நிறைய சேர்த்துருக்கோம், அதனால் திகட்டாது. அந்த ஹெவியாக இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.